கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே கீழூரில் அமைந்துள்ள கிராம நிர்வாக அலுவலகம் கடந்த ஒரு வாரமாக பூட்டி கிடப்பதால் அரசு சான்றுகளை வாங்க முடியாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் ஆகியோர் அலுவலகத்திற்கு வருவதில்லை என்று குற்றம் சாட்டும் அப்பகுதிவாசிகள் மாணவிகள் கல்வி சம்பந்தமாக பெறப்படும் சலுகைக்காக உரிய சான்றுகள் கூட பெற முடியவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் குழந்தைகளுக்கு பள்ளி கட்டிடம் கட்டிக் கொடுக்காமல் மைதானம் அமைத்து தருவதற்கு விளையாட்டுத்துறை முயற்சி எடுத்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும், மைதானம் அமைக்கும் பணியை நிறுத்தி கூடுதலாக பள்ளி மாணவர்களுக்கு கட்டிடங்கள் அமைத்து தர வேண்டும் என்று 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் நவராத்திரி பெருவிழாவையொட்டி 5 லட்சம் ரூபாய் பணத்தால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தனலட்சுமி அலங்காரத்தில் அருள்பாலித்த அம்மனை திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். அரியலூர் நகராட்சியில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பொதுமக்கள், வியாபாரிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்ட நிலையில் பருவநிலை மாற்றம் எதனால் ஏற்படுகிறது, அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி வளாகத்தில் CITU தொழிற்சங்கம் சார்பாக காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் பணி ஓய்வு பெற்ற தூய்மை தொழிலாளர்களுக்கு பணி ஓய்வு பலன்களை தருவதற்கு லஞ்சம் கேட்கும் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைமை எழுத்தர் ஜியாகான் மற்றும் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் சலவை பெட்டி கேட்டு மனு அளித்த ரோஸ் என்பவருக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு அடுத்த 10 நிமிடத்தில் சலவை பெட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். சலவை பெட்டியை பெற்றுக்கொண்ட ரோஸ் மாவட்ட ஆட்சியர் மெருனாளினுக்கு நன்றி தெரிவித்தார். இது என் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முன்னேற்றமா இருக்கும். அதனால இதை கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும், கலெக்டர் அம்மா, பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கலெக்டர் அம்மா அவர்களுக்கும், அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கும் எல்லாருக்கும், பட்ட அலுவலகர்களுக்கும் ரொம்ப நன்றி. இதை வச்சு நாங்கள் குடும்பத்தை கொஞ்சம் நிலநாட்டிக்குவோம். ரொம்ப நன்றி. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள கூனங்கரணை கிராமத்தில் மயான பாதையை தனிநபர் ஆக்கிரமித்துள்ள சம்பவம் கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்து மயான பாதையை மீட்டு சீரமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இன்னாண்டா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலத்துல தான் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறோம். அவங்களும் கொஞ்சம் விட்டுருக்குறாங்க. அது போக இப்போ எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. நாங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவன் அந்த ஒரு நபர் ஆக்கிரமிச்சு வச்சுன்னு விட மாட்டாப்புல. உடனே அரசு நடவடிக்கை எடுத்து, துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த மயான பாதை போட்டு தருமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உலக இருதய தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் இருதய நலன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தங்கராமன், இதயம் நன்றாக இருக்க தினமும் நடைபயிற்சி, உடற்பயிற்சி மற்றும் ஓடுதல் போன்றவற்றை மேற்கொள்வது அவசியம் என்று வலியுறுத்தினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கைகொண்ட சோழபுரத்தில் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து ரேஷன் கடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம இளைஞர்கள் ஒன்று கூடி கட்டடப் பணிகள் நடைபெறும் இடத்திற்கு முன்பாக முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே இருந்த இடத்திலேயே ரேஷன் கடை கட்டாவிட்டால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக அப்பகுதி பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூரில் சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தினத்தை முன்னிட்டு காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்க வேண்டும், காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சைகை மொழியை பாதுகாக்க வேண்டும் போன்றவற்றை வலியுறுத்தி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளில் விஜயை கைது செய்ய வேண்டும் என ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் பரப்புரையின் போது கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார்பில் நாகர்கோவிலில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேனியில் குடியிருப்பு பகுதி அருகே மின்மயான பணிகளை கைவிடக் கோரி கோஷங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு பகுதியில் பேரூராட்சி சார்பில் சுடுகாட்டை பொது மின் மயானமாக அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் பொது மின் மயானம் அமைக்கப்பட்டால் நாள்தோறும் ஏராளமான உடல்கள் கொண்டு வரப்பட்டு எரியூட்டப்படும் நிலை ஏற்படும் என்றும் இதனால் அருகிலுள்ள குடியிருப்பு வாசிகள் தொற்று நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகும் நிலை உருவாகும் என கிராம மக்கள் செய்தியாளர்களிடம் வேதனை தெரிவித்தனர். 300 குடும்பத்துக்கும் இந்த சுடுகாடு இருக்கு, எரிஞ்சிக்குட்டு கொட்டாயே இருக்கு. இதை உள்ளதை வச்சே நாங்கள் பயன்பாட்டு கொண்டு வந்துக்குருவோம். எங்களுக்கு இது மின்மயானம் எங்களுக்கு தேவையில்லை. இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவங்க வந்து என்னென்னமோ பண்ணுறதுக்கு எங்கள் அருந்திய சமுதாய சுடுகாடு யாருக்குமே ஒரு இது இல்லை. அதனால் எங்களுக்கு இருக்கிற இதே போதும், மின்மயானம் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் சமுதாயத்தில் இறந்தவங்கள அப்புறம் புதைக்கத்தையும் செய்வோம், எரிக்க மாட்டோம். அப்படி மீறி இந்த விபத்துகள் 1-2 நடந்தால் ஏதோ அசம்பாவிதம் சூசைட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் ஒரு கொட்டரை இருக்குது, அதில் நாங்கள் வச்சு எங்கள் பயன்பாட்டுக்கு தேவைக்கு நாங்கள் பண்ணிக்கிடுவோம். சென்னை தண்டையார்பேட்டையில் அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் கரூரில் தாவேகா தேர்தல் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தண்டையார்பேட்டை காலரா மருத்துவமனை அருகே நடைபெற்ற இந்நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் சம்பவத்தில் தாவேகா தலைவர் விஜயை கைது செய்ய வலியுறுத்தி நாமக்கல்லில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார்பில் நாமக்கல் பூங்கா சாலையில் கரூர் சம்பவத்திற்கு விஜயை குற்றவாளி என அறிவித்து கைது செய்ய வலியுறுத்தி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் ஆயுத பூஜை விற்பனை தொடங்கியுள்ளது. கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மலர் வியாபாரிகள் இந்த மலர் சந்தையில் பூக்களை வாங்க குவியும் நிலையில் மல்லிகைப்பூ 900 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 500 ரூபாய்க்கும் உள்ளிட்ட பூக்களின் விலை அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசியில் உலக இதய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் சாந்தி மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இப்பேரணியை அறங்காவலர் குழு தலைவர் பாலகிருஷ்ணன், துணை காவல் கண்காணிப்பாளர் தமிழ் இனியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள மருதேரி கிராமத்தில் உள்ள பட்டாளம்மன் கோயில் மண்டல பூஜையில் கோயிலுக்கு சொந்தமான 12 கிராம மக்களை புறக்கணித்து விழா நடத்தியதை கண்டித்து போஸ்டர் ஒட்டி கிராம மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இந்து அறநிலைத்துறை மற்றும் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் ஆகியோரை கண்டித்து போச்சம்பள்ளி அகரம், தட்டரஹள்ளி, மருதேரி உள்ளிட்ட பகுதிகளில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 25 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேப்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2000வது ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பள்ளி வளாகத்தில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு 25,000 ரூபாய் மதிப்புடைய ஒலிபெருக்கியை பள்ளிக்கு அன்பளிப்பாக வழங்கினர். நெல்லை பாளையங்கோட்டையில் வாடகை வீட்டை காலி செய்ய நெருக்கடி செய்வதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்ற குடும்பத்தினரால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட மகேஷ் இதுகுறித்து பாளையங்கோட்டை போலீசாரிடம் புகார் அளித்தால் எங்களை சிறையில் அடைத்து விடுவோம் என மிரட்டுகின்றனர் என வேதனை தெரிவிக்கும் மகேஷ் குடும்பத்தினர் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு டிசம்பர் மாதம் வரை அந்த வீட்டில் குடியிருக்க வழிவகை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியரகம் அருகே தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் துவக்கி வைத்து பார்வையிட்டார்.
பின்னர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்த நிலையில் இந்நிகழ்ச்சியில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மருத்துவத்துறை இணை இயக்குநர் சாந்தி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.